நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி 83 நாட்கள் எப்ப இருந்து மார்ச் 11ஆம் தேதியிலிருந்து ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு கிளியர் கட்டா சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் நிதானத்தோட இருக்கணும் அப்படின்றது தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நன்மைகள் அப்படின்றது இருக்கு, ஆனாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். 8ஆம் வீட்டில் போய் குரு இருக்கார் அப்படின்றது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய இரிட்டேட் ஆக போறீங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே ஒரு பதட்டம், ஒரு இரிட்டேஷன், ஓவர்லோடட், ஓவர் ப்ரெஷர் அப்படின்னு இருந்தா யாராக இருந்தாலுமே கஷ்டம். அதுலயும் விருச்சிக ராசி அன்பர்கள் விட மாட்டாங்களே, நெவர் கிவ் அப். ஃபார் எக்ஸாம்பிள், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தன் மனசுக்கு சரின்னு படுற அளவுக்கு நெவர் கிவ் அப் என்ற ஒரு விஷயத்த அவங்க மைண்ட்ல வச்சுக்குவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இங்க கேட்டகரைஸ் பண்ண வேண்டியது எதெல்லாம் விட்டுட்டு போகணும், எதுக்காக ஒர்க் பண்ணணும், எதுக்காக ஃபோக்கஸ் பண்ணணும், சின்ன விஷயத்தெல்லாம் நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே டஃப் ஆகும். சரி, அந்த டஃப் யாரோட எல்லாம் ஆகும் தெரியுமா? நீங்க மூவ் பண்ற எல்லாரோடையும் டஃப் ஆகும். உங்களுக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் டஃப் ஆகும், உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் டஃப் ஆகும். அதே மாதிரி இந்த டஃப்னஸ்னால கடைசியில உங்களுடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ள மாட்டிக்குவீங்க. ஸோ திருப்தியின்மை அப்படின்றது நீங்களே தேடி கொண்டு வந்துருவீங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓப்பனா சொல்லணும்னா, நீங்க உங்க குழந்தைங்களோட, நீங்க உங்க லைஃப் பார்ட்னரோட, நீங்க உங்களுடைய ஒர்க்லோட பிரச்சனையா இருப்பீங்க. ஆனா அவங்கெல்லாம் உங்களுக்கு ஃபேவரபிள் தான் பண்ணுவாங்க. ஆனா அந்த ஃபேவரபிள்ன்ற விஷயம் உங்களுடைய ஒர்க்லோட்னால உங்களுக்கு தெரியாது. ஸோ கிளியர் கட்டா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது திருப்தியா புரிஞ்சிருக்கும். ஓப்பனா சொல்லணும்னா ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் ஹை ப்ரெஷர், நீங்க எந்த ஃபீல்ல இருந்தாலும் சரி உங்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கும். ஸோ இப்போ நீங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு பிரம்மாண்டமா போக தான் போறீங்க ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம். ஆனா அந்த நெருக்கடி அப்படின்றது மிகப்பெரிய லெவல்ல இருக்கு அப்படின்றது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்கு இல்லையா? அதனால உங்களுடைய ஃபேமிலியில சுப காரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. உங்களால் மற்றவங்க நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா அந்த சுப காரியங்கள் குடும்பத்துக்கு பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள், குடும்பத்துல ஒருத்தருக்கு கல்யாணம் அப்படின்னா எங்க ஒர்க்லோடும் அதிகமா இருக்கும், ஏற்கனவே ரொம்ப ப்ரெஷரோட இருப்பீங்க. அதையும் நான் பாத்துக்கிறேன், நான் பண்றேன், நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க தான் எடுத்திருப்பீங்க. கடைசியில எல்லாமே ஜாம் ஆகி கடைசியில நரம்பு மண்டல பிரச்சனை வர்றதுக்கும், வாயு தொல்லை வர்றதுக்கும், வயிறு டைஜஷன் சம்பந்தமா வர்றதுக்கும், உங்களுக்கு தைராய்டோ டயபெட்டிஸோ இருந்ததுன்னா அதெல்லாம் அக்ரெசிவ் ஆகி கடைசியில எதுவுமே முடியலடா, கத்தனும் போல இருக்கடா அப்படின்ற மாதிரி நீங்க இரிட்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா குடும்பத்தார் உங்களுக்கு ஃபேவரபிளா தான் இருப்பாங்க. பணம் எல்லா ரூபத்திலையும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஃபினான்ஷியலி இப்போ வர வேண்டிய ஆர்டர்ஸ் டபுளா வரும், ட்ரிபிளா வரும். கொடுக்குறவன் நிறைய கொடுத்துட்டு இருப்பான். அப்போ அதுவுமே ஒரு ப்ரெஷர் தானே. இப்போ இந்த பக்கம் சுபகாரியத்தையும் பார்க்கணும், இந்த பக்கம் ஃபினான்ஸையும் பார்க்கணும், இந்த பக்கம் ஆர்டர்ஸும் நிறைய வருது, அதையும் விட்டுறக்கூடாது. செலவும் அதிகமா இருக்கு. அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு உண்டான செலவு தான், பட் அதெல்லாம் மேனேஜ் பண்ணணும் தானே. அது மேனேஜ் பண்றதுக்கு உங்களுடைய மனமும் உடலும் நல்லா இருக்கணும் தானே. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? யோகா பண்ணுங்க. டெய்லி 10 நிமிஷம் ஒரு விளக்கேத்தி ரிலாக்ஸ்டா உட்கார்ந்துட்டு நீங்க ஒரு மெடிடேட் பண்ணுங்க, பிராணாயாமம் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு ஒயிட் போர்டு வச்சுக்கோங்க, இல்ல ஒரு நோட் பேட் வச்சுக்கோங்க. அதுல உங்களுடைய ஒர்க் ஷீட்டை ஆர்கனைஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மல்டி டாஸ்கரா நீங்க பொதுவாகவே இருப்பீங்க. அதுல இப்போ மல்டி டாஸ்கிங் ப்ரெஷர் வருதுன்னு சொல்லும் போது, ஓகே நான் குடும்ப வேலையை இப்ப பார்ப்பேன், ஜாபை இப்படி பார்ப்பேன், பிசினஸ் சம்பந்தமானது இப்படி பார்ப்பேன், இவங்களோட இந்த டைம்ல தான் பேசுவேன் அப்படின்னு. இன்னும் சொல்ல போனா சொந்தக்காரங்க உங்களோட கால் பண்ணும்போது கூட உங்களால எடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஏற்படும். அப்போ நான் சொன்ன ஃபேமிலி உங்களுக்கு பிளஸ் தான், உங்களுக்கு தான் அது இரிட்டேட் ஆகுது. அப்படி இருக்கும்போது நீங்க உங்களுடைய குழந்தைகிட்டயோ மனைவி கிட்டயோ இல்ல கணவர்கிட்டயோ, அப்ப இதை மட்டும் கொஞ்சம் நீங்க கால் பண்ணி பேசிடுறீங்களாப்பா அப்படின்னு சொல்லி அவங்களோட நீங்க பேசுங்க. அதே மாதிரி உண்மையா நான் சொல்றேன், ஒரு பக்கெட் எடுத்துக்கோங்க, சுடு தண்ணி ஊத்துங்க, கல்லுப்பு போட்டுக்கோங்க, இல்ல எப்சன் சால்ட் போட்டுக்கோங்க, அதுல கொஞ்சம் லெமன் போட்டுக்கோங்க. லெமன் போட்டு உங்க காலை டெய்லி ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் பாடுங்க. அடுத்தது ஒவ்வொரு சனிக்கிழமையும் நல்லெண்ணெய் குளியல் நீங்க கண்டிப்பா
ஹெட் டு டோ போட்டு நீங்க குளிங்க. அப்ப அதெல்லாம் ரிலாக்ஸேஷனுக்கு உண்டான ஒரு விஷயம். சாப்பிடும்போது எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு நிம்மதியா ரசிச்சு சாப்பிடுவேன் அப்படின்ற குட்டி குட்டி விஷயங்கள் நீங்க பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ் ரேட்டிங் வந்து ஃபண்டாஸ்டிக்கா இருக்கும். அண்ட் நீங்க எந்த ஜாப் என்ன வேலை பண்ணாலும் நிறைய சில்லி டவுட்ஸ் வந்து உங்களை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு என்னடா இது கூட புரியலையாடா அப்படின்ற பல ரூபத்துல உங்களுக்கு மைனஸ் இருக்கும். ஆனா அதை புரிய வைக்க வேண்டியது உங்க கடமை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நீங்க 4ஆம் வீடு சுகத்தை கொடுக்கக்கூடிய வகையில பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய வகையிலயும் இருக்கு. ஸோ சின்னதா ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருப்பீங்க, ஆனா அது டிராவல் பயங்கரமா பண்ண வேண்டியது இருக்கும், அதனால பெனிஃபிட்டும் பயங்கரமா இருக்கும். அதுல வந்து நிறைய பெரிய அதிகாரிகள் வந்து உங்களை நம்புவாங்க, உங்களுடைய ஓனர்ஸ் ஆர் உங்களுடைய டீம் ஹெட்ஸ், நீங்க யாரை வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அவங்க நம்புறாங்க அப்படின்னா, எப்பயுமே விருச்சிக ராசியை ஒருத்தர் நம்பிட்டார் அப்படின்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்பாக்சன் பண்ணியே கொடுக்கணும் அப்படின்றது விருச்சிக ராசியினுடைய பேசிக் குணம். ஸோ அப்படி இருக்கும்போது அதையுமே நீங்க எடுத்து ப்ரொசீட் பண்ணுவீங்க. அவங்களால உங்களுக்கு பெனிஃபிட்டும் கண்டிப்பா வாழ்நாள் முழுக்க இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரெயினை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்க சாதகமா சூப்பரா பண்ணணும். யாருக்கெல்லாம் வீடு அமையணும்னு நினைக்கிறீங்களோ, இடமே வாங்க முடியலப்பா, ஒரு சின்ன வீடு கட்டணும்னு நினைக்கிறோம் ஆனா முடியவே இல்லப்பா அப்படின்றவங்களுக்கு எல்லாம் திடீர்னு பாத்தீங்கன்னா கட்டின வீடு நீங்க கட்டினா கூட இந்த அளவுக்கு நல்லா இருக்காது, அந்த அளவுக்கு ஃபேன்சியா சூப்பரா உங்களுக்கு வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. லேண்ட் விற்கவே முடியலப்பா, எவ்வளோ ட்ரை பண்ணியாச்சு அப்படின்றவங்களுக்கு கூட யாரோ வந்து ஃபேன்சி பிரைஸ் கொடுத்து அந்த லேண்டை வாங்கிப்பாங்க. ஆனா டாக்குமெண்டேஷன் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க வந்து வாங்கும் போதோ செய்யும் போதோ அந்த பத்திரத்தை நீங்க மினிமம் ஒரு 3 பேர்ட்டையாவது கொடுத்து லீகல் ஒப்பீனியன் வாங்கணும். எதுலையுமே பொறுமையா ரீசெக் பண்ணணும், கிராஸ் செக் பண்ணணும். நீங்க போட்டு கொடுக்கக்கூடிய செக்கை கூட ஒரு தடவைக்கு 2 தடவை பார்க்கணும். நீங்க ஜிபே பண்றீங்கன்னா அதிகமா நீங்க ஜிபே பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ரூபாய் பண்ணல, நான் 10,000 ரூபாய் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அங்க பிரச்சனையாக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் வின் பண்றது நிதானம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாசம் வந்து அதாவது இந்த 83 நாட்கள்ல பெரிய பெரிய எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க, சிவில் சர்வீஸ் எழுதுறவங்க, சேலஞ்சிங் எக்ஸாம்ஸ்ன்னு வச்சுக்கலாமே, அவங்களுக்கு எல்லாம் இந்த மாசம் தான் வந்து எக்ஸாம்ஸும் இருக்கும், ரிசல்ட்ஸும் இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்க எல்லாம் நிதானத்தோட செயல்பட்டீங்கன்னா ஃபண்டாஸ்டிக்கா நீங்க எதிர்பார்க்காத அளவு மார்க் வந்து, ஆனா குழப்பம்ன்றது இருக்கும், அதை எடுக்கிறது உங்க கையில. எதிர்பார்க்காத அளவு மார்க் வந்து மார்க் வந்த உடனே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஸோ எஜுகேஷனல் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. அதே மாதிரி தூரதேசம் பயணம் போறதுக்கு, வெளிநாடு வெளி மாநிலம் இதெல்லாம் போறதுக்கு, அதர் ஸ்டேட் அதர் ஊர் எது வேணாலும் வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் உங்களுக்கு பெனிஃபிஷியரா அமையக்கூடிய வகைகளை ரொம்ப இருக்கு. லோன் அப்படின்றது எடுத்து அந்த லோனை நீங்களே கட்டிடுவீங்க. ஸோ கவலைப்பட வேண்டிய அமைப்புகள் எதுவுமே இல்லை. இங்க நீங்க வந்து யூஸ் பண்ண வேண்டியது ஸ்ட்ராட்டஜி, எதை எப்போ எப்படி பண்ணணும் அப்படின்றது உங்களுடைய மனதளவுலையும் உடல் அளவுலையும் நீங்க கேட்டகரைஸ் பண்ணீங்கன்னா ஃபண்டாஸ்டிக்கா ப்ரொசீட் பண்ணலாம். ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் அபரிவிதமா கொடுக்கறதுக்கு குரு வரார். அந்த அபரிவிதமா அவர் கொடுக்கறத அனுபவிக்கிறதுக்கு இப்ப சில ஃபவுண்டேஷன்ஸ் நீங்க பண்ண போறீங்க. ஸோ விஷ் யூ குட் லக். பல டிப்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசாபுத்தி அந்தரத்தையும் பார்த்து முடிவு பண்ணுங்க. விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.